கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக பல வருடங்களாக இருக்கு. நீயா நானாலே எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு தடவை டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பத்தி பேசியிருக்கோம். ஓ மேபினா இருக்கலாமா? நான் எதை பேபின்னு நினைச்சிட்டேன். வளர்க்குறாங்க, என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வளர்க்குறாங்க, செல்லமா வளர்றாங்க. வளர்ந்த பிறகு அவங்க திருமணம் அப்பா எவ்வளவு கூட்டம் செய்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்படி மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். கல்யாணத்துக்கு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? டைம் இல்ல. ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. சோ நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தேர்ட் அப்பா மூலியமா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு, சோ அதெல்லாம் கேட்டுட்டு ஃபேமிலியா எங்களால ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு மீன் பண்ண வரல. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எல்டர்லி பீப்புள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்ல. அது எங்க அப்பா கிட்டன்னு மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. இல்ல இப்ப வீடுமே நான் இப்ப ரீசெண்டா வாங்கினோம். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ், அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். ஆனால் அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்படி இல்ல, ஜென்ரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ எங்க மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு பொண்ணு அது போயிடுச்சு. ஓஎம்ஆர்லேயே நாங்கள் இருந்திருப்போம். எங்கள் நேட்டிவ் வந்து கும்பகோணம் தான். ஸோ பிறந்து வளர்ந்தது அம்மா அப்பா எல்லாரும் அங்கே தான். ஸோ நாங்கள் தான் வேலைக்காக நான் சென்னை வந்திருக்கேன். வேலைக்காக நான் வரும்போது நான் இங்கே சென்னையில் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர அவங்கள இவ்வளோ வருஷமாக இருந்த ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்து அது பாப்பா பார்த்துக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு எனக்கு நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா, எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. உங்க அப்பாட்ட கொடுங்க. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. நக்கல்யா அவனுக்கு. என் பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சார். கொஞ்சம் சரி, உங்களுக்கு பொண்ணு, உங்க பொண்ணு ஸ்பெஷல். எனக்கு மேரேஜ் சபர் குரு 24 வயசு வரைக்கும் என் பொண்ணை என் குடும்ப கண்ணுங்கத்தோ பார்த்துட்டு வந்துருக்கேன் சார். கல்யாணம் பண்றதுக்கு 24 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் பிளான் பண்ணது. பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், என்ன என் பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க, சென்னையில தான் இருப்பாங்க. பாக்குறேடா வா மச்சான் எவ்வளவு வருஷம் சொல்லி தான் நான் கரெக்ட் தானே, சென்னையில தான் இருக்காங்க. ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. அதுக்கு மேலே எங்கெல்லாம் டிஸ்டன்ஸா என்ன பொண்ணா இருக்க முடியாது சார். குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு பொண்ணு அது போயிடுச்சு. நீங்க ஏன் கோயம்பேடு பக்கம் வேணா ஓஎம்ஆர் பக்கமா இருப்போம்னு நினைச்சீங்க? நாளைக்கே ஏதாவது பாப்பா வந்தா கூட ஏதாவது ஒன்றுனா பக்கத்துலேயே வீடு இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரது, ஸ்கூல் வருது, எல்லாமே பார்த்துக்கலாம். யாருக்கும் வெக்கத்துல கண்ணை செவக்கும், ஆனா உனக்கு மூடுல மூக்கு செவந்து. இன்னொன்று வந்து நம்ம ஒரு இண்டிபெண்டா இருந்தோம்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுலையும் பக்கத்துலேயே வச்சிருக்கேன், தூரமாக தான் வச்சிருக்கேன். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் தான் வச்சிருக்கேன் நானும். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? ஓகே, மக பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு ஆசை. உங்க இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஒரு வார்த்தை போதும் சார். சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? வெறுக்குன்னு போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்ன சபர் குரு ஆச்சுன்னா எனக்கே உடம்பு சரியில்லை, எங்க அப்பா வந்தா இந்த வேலை செய்ய சொல்லி சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படி சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சரி, ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு இல்லாம அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். ஈர்ப்புடா நியாயம்டா. சரி பேசு. பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். அவ நான் முடியும். எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா.
எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிறீங்க? ரைட்டா? அல்லது நான் சாப்பிட உட்கார்ந்த பிறகு நீ சொன்னீங்கன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படிலாம் சொல்லலாம். அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். வலிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அதை திடீர்னு நம்மளுக்கு நம்ம அப்படியே வந்து வளர்த்துட்டாங்கன்னா இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அப்படி ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இரு. நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு 6 months போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரும்போது நம்மளை தாங்குன்னு தாங்குவாங்களா, அந்த டைம்ல அது அப்படியே அந்த 6 monthsோட எஃபெக்ட் அப்படியே வந்துருது. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போய். ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க அப்பாக்குள்ளே பேசிப்பாங்க. எவ்வளோ சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு? இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சிலேருந்து சென்னைக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மாமா ஊர்லேருந்து வராருன்றது எனக்கு தெரியாது. உட்காந்துக்கிட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கணும். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். அவங்க 2 பேரும் அம்மா அப்பா அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. பேசிக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் இருப்பாங்க. நம்ம வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். இது ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்பா அம்மா பொண்ணு மட்டும் பேசிக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லயே இருக்க மாட்டார் சார். அவர் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? டிரைவர் சார். அவர் காலையில 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவார். அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு? அப்படிலாம் இல்லை சார், சொல்லக்கூடாதுலாம் இல்லை சார். சொன்னாலும் அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார். அவர் இன்னைக்கு பீச் போகணும்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் ஒரு வாரமா கேட்கணும் சார், பீச்சுக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமா. இல்லம்மா, எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருக்கும். நீங்க இதுவே அப்பா என்ன வார்த்தடா சொல்லிட்டேன் கிட்ட சொன்னா இப்ப மாட்டுச்சு. உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. உடனே plan பண்ணி அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வீட்டிலாம் கிளம்பிலாம் வரமாட்டாங்க. எனக்கு வந்ததே தெரியாது. நான் வீட்டுக்கு வந்ததே தெரியும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு தான் வந்திருக்காங்க போகிறாங்கன்றதே எனக்கு தெரியாது. பாக்குறேடா, அவர் என்ன சொல்வாரு, செக்அப் வராங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடலாம் இருக்கலாம் மாட்டார் சார். வேலைக்கு தான் கிளம்பி போவார். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். டைம் தான் சார் போனாரு. இப்போ அவர் கார் வச்சிருக்கன்றதுனால இவர் கொஞ்சம் பார்த்தா இவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல சார். சரி நம்ம மாப்பிள்ள நம்மளுக்கு பாக்குறாங்க போறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒன்று இருக்கும். போனார். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா, போங்கடா. நம்ம மாப்பிள்ள சொந்தமா காரே வச்சிருக்காரு. ரைட்டா? அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 அட்டம் இந்த ரெகுலர் செக்அப்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் கூட மாட போய் வந்திருக்கலாமே. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாது. கண்டிப்பா நான் எப்பயுமே நான் மாமா சொல்றதை நானும் கேட்டு நடந்துக்கிறேன். இது வரைக்கும் அவங்க சொல்றதை நான் கேட்கறேன். எனக்கு என்ன நாங்க பேசுறதுல எனக்கு ஷேர் பண்ணலாம்ல. நேவேல பேச வச்ச கிங் மேக்கர் டைவர். நம்பாதீங்க பேசுறேன். இப்போ எங்க அம்மா பேசுறேன், ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க அப்பா டெய்லி கால் ஹிஸ்டரி பாருங்க, டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்க அம்மாட்ட எப்பயாச்சும் மாசத்துல ஒரு டைம் இல்லை எப்பயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுறீங்க, ஸ்பீக்கர் போடு சார். எப்பனாச்சும் எதனா இம்பார்ட்டன்டான விஷயம் பேசும்போது மட்டும்தான் சார் ஸ்பீக்கர்ல போட சொல்லுவேன். இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு 1000 சென்டென்ஸ் சொல்றாங்களா, அதில் 2 sentenceலேயே சொல்லி முடிச்சிருவார் சார். அவங்க தனியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. நானும் என்னோட மனைவி குழந்தை மச்சான் நாங்கள் தனியாக இருக்கோம். சரி, அவங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லது கிட்டதெல்லாம் இல்லை அவங்க தான் போகிறாங்க வராங்க. என்னால் முடிஞ்ச நக்கல்யா அவனுக்கு. அவங்க பில்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட் இருக்கும்? ஆமாம் சார். இருக்கும்ல. அப்போ அதை அட்ரஸ் பண்ணும்ல. அப்போ அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? ஆமாம் சார். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க வர? பண்ணியிருக்கீங்களா? சபர் குரு இல்லை. அப்போ மியூச்சுவல் தானமா? காரில் உங்களுக்கு கூட்டு போனது இல்லை? இல்லை நான் கூப்பிட்டு போனதே இல்லை. குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். ஈர்ப்புடா நியாயம்டா. சரி பேசு. நீங்கள் சென்னையில் எப்போ வெளியில் போகிறீங்கல்ல, அப்பா அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருக்கீங்களா? இல்லை சார். சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த. யோசிச்சு பாருங்க, நியாயப்படி பார்த்தா உரிமையா டே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா அம்மா. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. ஓகே ரைட். வேறு டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா
நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? ஸோ சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்ல இருந்து 2 சந்து தள்ளி. ஆமா சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அப்பா அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஏன்னா அதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன். ஆமா நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டில் இல்லாத புது பழக்கமா இருக்கு? பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துற போறது நம்ம பண்பாடே இல்லையே. வார்த்தை அதான் நானும் சொல்றேன். வார்த்தை போனா கீழே கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பா நான் ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? சார் எது வேணும்னாலும் என்னோட கேட்பாங்க சார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா, போங்கடா. இப்போ முட்டை வாங்கணும், ஆம்லேட் போடணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் சார். பால் காலைல காப்பி போட்டு விடு, அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஆமாம் சார். காலையில் வந்து எழுஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவார் அவங்க பொண்ணை. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க சார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பழக்கமே இல்லை சார். நான் போய் வாங்கினதே இல்லையே. கடைக்கு போனது. அதுக்கு தானே பழகுறோம். அது கஷ்டமா இருக்கு. எல்லாமே மனுஷன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. நீங்க அதை கத்துக்கிறது தானே சரியா இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. இது உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது இருந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். எஸ் பாஸ். கூப்பிடுறான் என் செல்லத்தை. ஏன் இப்படி நீங்க இப்ப கூட அந்த பொண்ணை வந்து அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுமா, நீயே கடைக்கு போக பழகுமா, நீ வந்து எடுத்து செய்யுமா அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல? குறுக்க பேசுற குறுக்கலையா போட்டுருவேன். ஈர்ப்புடா நியாயம்டா. சரி பேசு. ஒரு பேசல எதுவுமே அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இது கஷ்டம் இல்லையே. இல்லைங்க சார், எந்த ஒரு இது இருந்தாலும் நம்மளா முன்கூட்டி செய்யணும். மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போய். தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதா. இல்ல சார், என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்கு? இனிமேல் இது பண்ணுங்க சார். எனக்குமே எங்க வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பாத்துப்பாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நீங்க கம்ப்ளீட்லி ரிசீவரா இருக்கேன். முதல்ல அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்ப கணவர் பாத்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றத பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான். பக்கத்துல தானே சார் இருக்காங்க. சரி, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?